20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரிம் பண்ணாம விட்டாங்க. படம் பயங்கரமா பயங்கர லேக். என்ன ரீசன் கேட்டோம்னா, எங்க சினிமா ஸ்டைல்ல சொல்லணும்னா, படம் ஹை ஸ்பீட் ஷாட் தான். அந்த ஹை ஸ்பீட் ஷாட்லாம் இல்லாம பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை 2 மணி நேரம் முடிஞ்சிடும். படம் ஃபுல்லா ஹை ஸ்பீட் ஷாட். ஒரு வில்லன்ல இருந்து ஒரு காமெடியில இருந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஷாட்ஸ் கொடுத்து கலக்கிருக்காப்ல. இதுவரை மலையாள சினிமா இந்த மாதிரி படமே வந்தது இல்ல. நம்ம சொல்லலாம் மார்க்கோ வந்துச்சுடான்னு சொல்லிட்டு. மார்க்கோலாம் பக்கத்தோட நிக்காது. மார்க்கோ ஃபுல்லா வயலன்ஸா போச்சு. ஆனா இதுல வந்து ஒரு மாசான ஒரு கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ். ஒன்னை விட வந்து இது பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு. ஒன்னுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியா போயிட்டாங்க. அதனால வந்து ஒன்னு வந்து பாக்குறது ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒன்னு பார்க்காம இந்த படம் வந்தேன்னா சத்தியமா புரியாது. ஒன்னை பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஒரு நாள்ல 2 நாள்ல 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஒன்னு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கண்டினியூட்டி இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்டின் காலத்திலேயே, அதாவது இயேசு கிறிஸ்து காலத்திலேயே வந்து இயேசு கிறிஸ்துக்கு எகென்ஸ்டா ஒருத்தர் வந்து நின்றாரு. அவர் பேர் லூசிஃபர். லூசிஃபர் யாருன்னு கேட்டா டெவில் இப்லீஸ்ன்னு சொல்றோம்ல. அந்த இப்லீஸ் என்னன்னு கேட்டோம்னா, அவன் நல்ல மாதிரி இருப்பான், ஆனா பயங்கர கெட்டது செய்வான், நல்லது செய்வான். அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து மோகன்லால் பண்ணியிருக்காப்ல. பரோஸ் படத்துல வந்து தூங்க வச்ச மோகன்லால் வந்து இந்த படத்துல எந்திரிச்சு உட்கார வச்சிட்டாப்ல. ஹை ஸ்பீட் ஷாட்ல பின்னிருக்காங்க. சரி வெறும் கன் ஃபைட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கையிலையும் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதுவரை மலையாள சினிமா வராத ஃபைட்ஸ். செம்மையா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். பட் லேக் இருக்குது, அதுல சந்தேகமே கிடையாது.